ஒரு சேலை உருவாக இதெல்லாம் தான் முதல்ல நடக்கும். பட்டு சாரி நெய்யறதுல முதல் அடிப்படையான விஷயம் இதுதான். இது எல்லாமே பட்டு நூல் தான். ஆனா இந்த நூலை ஒவ்வொன்றா சரியாக வரிசைப்படுத்தணும். இதுக்கு பேர் தான் அச்சு புனைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு நூல் தப்பா போச்சுனால நெய்யறப்ப பின்னாடி பிரச்சனை வரும். அதனாலதான் இந்த வேலை செய்யும் போது ரொம்ப கவனமா இருப்பாங்க. இந்த அச்சு புனைக்கிற வேலை முடிய ஒரு நாள் ஆகிடும். இதுல நம்ம என்ன மாதிரி பேட்டர்ன்ல சாரி வேணும், எங்க ஜரிகை வரணும், அதெல்லாம் இந்த ப்ராசஸ்ல தான் முடிவு பண்ணுவாங்க. இதை எப்படி செய்யறாங்கன்னா, கடைசியா முடிஞ்ச சாரியோட நூலையும் இப்ப செய்ய போற சாரியோட நூலையும் ரெண்டையும் சேர்த்து கையால வச்சு திருகுறாங்க. அப்படி திருகும் போது அது ஒரு முடி மாதிரி ஜாயிண்ட் ஆயிடும். அப்படியே அந்த ரெண்டு நூலுமே ஜாயிண்ட் ஆயிடும். பழைய நூல் இருக்கிறது அப்படி உள்ள போயிடும். புதுசு அப்படியே செய்ய செய்ய அப்படி முன்னாடி வந்துட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் அச்சு புனைக்கிறது. இந்த புனைக்கிற வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நூலெல்லாம் சரியா செட் ஆயிருக்கா, எங்கேயாவது விட்டு போயிருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் சாரி செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கலர்ல தாங்க சாரி வரும் வீடியோல பார்ப்பீங்க. சாரி செஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை உங்களுக்கு மடிக்கிற வீடியோ எடுத்து காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சாரி வீடியோ பார்க்கணும்னா மணி தரி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.